நெல்லையில் பரபரப்பு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் படத்துக்கு மண்ணெண்ணெய் குண்டு வீச்சு. பஸ்ஸை மறித்து பொதுமக்கள் மறியல். நெல்லை, மார்ச் 1. நெல்லை அருகே திம்மராஜபுரத்தில் உள்ள பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் உருவப்படத்துக்கு மர்ம நபர்கள் மண்ணெண்ணெய் குண்டு வீசியதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தி பொதுமக்கள் அரசு பஸ்ஸை மறித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டை தாலுகாவுக்கு உட்பட்ட திம்மராஜபுரம் பகுதியில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் உருவப்படம் வைக்கப்பட்ட ஒரு சிறிய நினைவு மண்டபம் அமைந்துள்ளது. இங்கு நள்ளிரவில் வந்த மர்ம நபர்கள் சிலர் தேவர் படத்தின் மீது மண்ணெண்ணெய் குண்டை வீசிவிட்டு தப்பிச் சென்றனர். இதில் தேவரின் திருவுருவப் படத்தின் கண்ணாடி முற்றிலுமாக உடைக்கப்பட்டு மண்டபத்தின் உள்பகுதி தீயில் கருகியது. காலையில் இதனை பார்த்த அப்பகுதி மக்கள் கடும் அதிர்ச்சியடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த பாளையங்கோட்டை போலீசார் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வந்தனர். நெல்லை மாநகர போலீஸ் உதவி கமிஷனர் சுரேஷ், இன்ஸ்பெக்டர் முத்து கணேஷ் ஆகியோர் நேரில் வந்து தீவிர விசாரணை நடத்தினர். தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டன. மேலும் மோப்ப நாய் மூலமும் அப்பகுதியில் சோதனை நடத்தப்பட்டது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் வகையில் அப்பகுதியில் பொருத்தப்பட்டுள்ள கண்காணிப்பு கேமரா பதிவுகளை போலீசார் தீவிரமாக ஆய்வு செய்து வருகின்றனர். தேவர் படத்துக்கு மண்ணெண்ணெய் குண்டு வீசப்பட்டதைக் கண்டித்தும் இந்த சம்பவத்தில் ஈடுபட்ட சமூக விரோதிகளை உடனடியாக கைது செய்ய வலியுறுத்தியும் திம்மராஜபுரம் பொதுமக்கள் சாலையில் திரண்டனர். அந்த வழியாக வந்த அரசு பஸ்ஸை சிறைப்பிடித்து அவர்கள் திடீர் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் பொதுமக்களிடம் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது போராட்டத்தில் ஈடுபட்ட சமுதாய பிரதிநிதி ஒருவர் கூறுகையில், தேசியமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று வாழ்ந்து மறைந்த பசும்பொன் முத்துராமலிங்க தேவரின் திருவுருவப் புகைப்படம் மீது சமூக விரோதிகள் திட்டமிட்டு மண்ணெண்ணெய் குண்டு வீசி கொளுத்தியுள்ளனர். தமிழக முதலமைச்சரும் போலீஸ் டிஜிபியும் இதில் உடனடியாக தலையிட்டு சமூக விரோதிகளை இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்றார். அசம்பாவித சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்க அப்பகுதியில் அதிகளவில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதனால் திம்மராஜபுரத்தில் தொடர்ந்து பதற்றம் நிலவுகிறது.